நான் வந்தேன் அப்ப என்ன சொன்னீங்க கூட்டமா இருக்கு அப்புறம் நைட் வந்தப்ப என்ன சொன்னீங்க அப்புறம் வாங்க காரணீங்க இப்ப அப்புறம் வாங்க சொல்லலையா நீங்க அப்புறம் வாங்க நான் போன்லயே பேசிட்டேன் சேட்டு மாத்தி மாத்தி நான் பேசல சேட்டு நீ தான் பேசல மாத்தி மாத்தி காட்டுங்க அவங்க ஜிபேல எப்போ அனுப்பிச்சது சேட்டு என்ன நினைச்ச சேட்டு ஏமாத்திரியா நீங்க வச்சுக்கோங்க 2 நாள் அனுப்பிச்சேன் 21ஆம் தேதி அனுப்பிச்சாக்க நான் இந்த அமௌண்ட்ல பில் 22 ஏதோ அனுப்பிச்சேன் சார் 22ஆம் தேதி நான் போய் போன்ல கேட்டேன் நான் அப்பயோட விலை என்ன 100 ரூபாய் ஏதோ ஏறி இருந்துச்சு 100 ரூபாய் ஏதோ ஏறி இருந்துச்சு 22 வரைக்கும் இந்த ரேட் அதுக்கப்புறம் ஆயிடுச்சு நான் ரேட் சேட்டு எனக்கு அதுக்கு நீங்க சொல்லியிருந்தா நான் அந்த 5000 நான் கட்டியிருக்கவே மாட்டேன் கல்யாணம் வச்சிருக்கேன் நான் வச்சு 1 மாசம் எனக்கு என்ன இப்படி பண்றாரு சேட்டு இங்க பாரு சேட்டு அவங்கதான் சேட்டு உன்னை அவங்கதான் பாத்துக்காமா வட்டி வாங்கி எனக்கு வட்டிலாம் வேணாம் ஐயா கருமா அப்புறம் நான் இங்க போடுறது சேட்டு சேட்டு 8000 நஷ்டப்படுது சரி நான் என்ன கேக்குறேன் அன்னைக்கே சீட்டு போடுனா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க சீட்டு ரேட்ல போய் நான் புக் பண்ணிருப்பேன் நீதான் சேட்டு நான் எடுத்து நான் பழைய காயினா இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க நம்மள்ட்ட தானே நகை வாங்க போறீங்க பழைய ஸ்ரீகுமரன் காயின் தான் காமிச்சு வாங்கி 4 கிராம் பில் போட்டு வச்சுக்கோ எனக்கெல்லாம் நகையெல்லாம் வேணாம் நகைக்கெல்லாம் என்ன சேட்டு இப்படிலாம் பண்ணாத சேட்டு என்ன சேட்டு நீ பிரான்ச்சா திறந்துட்டு இருக்க அங்க நகையா வச்சிட்டு இருக்கோம் என்ன சேட்டு இப்ப இருக்கிற ரேஞ்சுக்கு நகையெல்லாம் வாங்க முடியுமா சேட்டு என்னத்த போன் வேணும் போன் இருக்குமா இங்க சேட்டுட்ட சண்டை போடுமா என்னம்மா நீங்க நான் இப்ப நீங்க எழுதி கொடுத்தீங்க சரின்னு அதனாலதான் அமைதியா போயிட்டேன் சேட்டு என்ன சேட்டு வராங்க சேட்டு சீக்கிரம் வெடி பாக்ஸ் ஸ்வீட் எல்லாத்தையும் எடுத்துதா சேட்டு ஸ்வீட் போடணும் இங்கதான் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிங்க நான் போய் பணம் அனுப்பிச்சு 5000 கட்டியிருக்கேன் 5000 கட்ட ஏன் சேர்த்து இப்படி பண்றீங்க புக்கு வீட்டுல தான் சிலிண்டர் மேல இருந்ததுன்னா தள்ளிட்டு வந்துட்டா பேச போறேன் 1800 ரூபாய்லாம் போட முடியாது அதோட நீங்க என்ன சொன்னீங்க அக்கா 150 ரூபாய் ஏறிடுச்சுன்னு நீங்க 150 ரூபாய் ஏறினதுக்குள்ள என்ன 10000 ரூபாய் போடுறீங்க நான் டென்ஷன் ஆக்காதீங்க சேட்டு 10000 எப்படி போடுறாங்க கணக்கு பண்ணி பாரு சேட்டு 150 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா ஏறுச்சு அன்னையில இருந்து நான் அனுப்பிச்ச அன்னைக்கு சேட்டு தான் ஆமா ஆமா யாருங்க கூட்டத்தை சேர்த்துட்டேன் இங்க பாரு சேட்டு ஆதாரம் தேடிட்டு இருக்கு போன் பேசுறாரு இத 12000 சின்னதா இத சின்னது எதேடா சேட்டு அப்படிதான் பண்ணுவாங்க சேட்டு பிரா ஏமா இப்ப டென்ஷனா சீட்டு நகை அடகு வச்சு சீட்டு போட்டிருக்கனியா நான் அதுதான் சொன்னேன் நீ கேட்டியா என் பேச்ச எங்க கூட்டமா இருந்துச்சு எந்த கடையில கூட்டமா இருந்துச்சு இந்த கடையில தாங்க இந்த கேமரா இத்தனை மாட்டிட்டார் புதுசா சேட்டு சேட்டுக்கு என்னமா கவலை உங்க வீட்டுக்கார மாதிரி ஆள் வந்தீங்கன்னா ஏன் என்ன சேட்டு சொல்லுங்கம்மா ஏமா நீங்க பாருங்க இங்க இருக்கம்மா 10 பிரான்ச்சு 10 வீடு 10 கடை எல்லாத்தையும் திறந்து வச்சு நல்லா சேட் ஆயிட்டு கலகலன்னு ஆயிட்டாரு நல்லா ரிலீஸ் பண்ணாங்க படத்தை நல்ல வாய் நல்லா கிளறாதீங்க ஏன் சேட்டு ரிலீஸ் பண்றாங்க சேட்டு சேட்டுக்கிட்ட வரச்சல போன் எடுத்து வச்சுட்டு போன பாரு வரமான்னு சொல்லிட்டேன் அது என்ன ஆச்சு என்ன ஆச்சு அது மோதிரம் பத்திரமா தான் வேலை தான் இல்ல 1000 சேல்ஸ் ஆகி போயிருக்கும் இனிமே நகை வாங்கணும்னா கொள்ளதான் அடிக்கணும் நீங்க சேட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அதுதான் சுத்தி கேமரா சேட்டுக்கு சேட்டு புது கேமராவா புது கேமரா அதெல்லாம் 6 இருக்கு கண்ணு செத்தடா அதே தான் அதே தான் இல்ல சேட்டு ஏதாவது சொல்லு இங்க பாரு சேட்டு ஏதாவது சொல்லு தீபாவளி வாழ்த்து சொல்லு சேட்டு ஏதாவது சொல்லு சீக்கிரம் என்னத்தான் தேடுறாருன்னு தெரியல அவரு என்னமா தேடுவாரு யாரு எதையோ தேடுறாரு சேட்டு பாருங்க இதுதான் சேட்டுமா சேட்டு கடையை ப்ரொமோட் பண்ணுமா சேட்டு கடை பேர் என்ன சேட்டு எனக்கு சேட்டு கடை மட்டும் தான் உட்காருங்க என்னன்னு சொல்லு நம்ம கடை பேர் வந்து சேட்டு கடை பேரு ராம்தேவ் பவுன் புரோக்கர்
ராஜீவ் காந்தி ஸ்ட்ரீட், லட்சுமி நகர், மதுரவாய். ரொம்ப ராசியான சேட்டு. இவர்கிட்ட எடுத்து 1 கிராம் எடுக்க ஆரம்பிச்சா இப்ப வந்து எல்லா நகையும் இவர்கிட்ட இவரே தான். தந்து இவரே அடகு வச்சுக்குவாரு. அது நம்மளோட தப்பு அப்படிலாம் இல்லைங்க. இவர்கிட்ட வந்து ஒரு கைராசி இருக்கு. எனக்கு ரொம்ப கைராசி என்னன்னா இவர்கிட்ட வாங்குற நகை சேரும். நான் ஒரு சின்ன சேட்டு மூஞ்சிய பார்த்தாலே நகை வாங்க தோணும். அவ்வளவு பேசி பேசியே வாங்க வச்சிருவாரு. நான் வாங்க வந்தது 1 பவுனா இருக்கும் எப்படியாவது. இந்த தெருவுக்குள்ள எப்படி லாரி போகும்?